ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு இந்த சுவாரஸ்யமான சோதனையில மூடப்பட்ட நிலையில வெவ்வேறு உயரத்துல இருக்கிற மெழுகுவர்த்தியில எந்த மெழுகுவர்த்தி ரொம்ப நேரம் எரியும்னு கண்டுபிடிக்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, மெழுகுவர்த்தி, பிளாஸ்டிக் அல்லது கண்ணாடி ஜாடி, தீப்பெட்டி, அதோட கொஞ்சம் கலர் தண்ணி, அவ்வளவுதான். வெவ்வேறு உயரமுள்ள 3 மெழுகுவர்த்திகளை எடுத்து எரிய விடுவோம். தடிமனான பிளாஸ்டிக் இல்லைன்னா கண்ணாடி ஜாடிய வச்சு மூடிக்குவோம். இதை செய்யும் போது பெரியவங்க யாரையாவது கூட வச்சுக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல பெரிய மெழுகுவர்த்தி சீக்கிரமே அணைஞ்சிடுது. அடுத்தது நடுவுல இருக்கிறது அணைஞ்சிடுது. ஆனா சின்னதா இருக்கிற மெழுகுவர்த்தி தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. மெழுகுவர்த்தி ஹைட்ரோ கார்பனை வெளியேற்றுது. அதை எரிக்கும் போது அது ஆக்சிஜனை இழுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடையும் அது கூட நீராவியையும் வெளியேற்றுது. மெழுகுவர்த்தி ஜாடிக்குள்ள ஆக்சிஜனை பயன்படுத்தும் போது அது அணைஞ்சிடுது. அப்படின்னா ஏன் சின்ன மெழுகுவர்த்தி மட்டும் ரொம்ப நேரம் எரியுது? அப்போ உயரத்துல ஏதோ இருக்கு. ஆக்சிஜனோட பரவலும் உயரத்திற்கு ஏற்ப ஏதோ வித்தியாசம் இருக்கு. வாங்க திரும்பவும் இதை செஞ்சு பார்க்கலாம். இந்த தடவை கீழே இருக்கிற தட்டுல கலர் தண்ணிய ஊத்திக்கலாம். கார்பன் டை ஆக்சைடு உருவாகும் போது பெரும்பாலான வெப்பத்தை அது இழுத்துக்கும். அது அடர்த்தி அதிகமா இருந்தாலும் மேலதான் இருக்கும். வெப்பத்தை இழுக்குமே தவிர மற்ற வாயுக்களை இழுக்காது. வெப்பமான காத்து மேலையும் குளிர்ந்த காற்று கீழ் பகுதியிலையும் இருக்கும். அதனால ஆக்சிஜனை அது கீழே இழுக்குது. எல்லா ஆக்சிஜனும் கீழ் பக்கமா வந்துடுறதுனால பெரிய மெழுகுவர்த்தி ஆக்சிஜன் இல்லாம சீக்கிரமே அணைஞ்சிடுது. இங்க பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை கீழே இழுக்கிறதுனால சின்ன மெழுகுவர்த்திக்கு ரொம்ப அதிகமா ஆக்சிஜன் கிடைக்குது. அதனாலதான் அது ரொம்ப நேரம் எரியுது. இங்க பாத்தீங்கன்னா தட்டுல இருந்த தண்ணி எல்லாத்தையும் ஜாடிக்குள்ள இழுத்துக்குச்சு. கார்பன் டை ஆக்சைடு மேல தன்னுடைய வெப்பத்தை இழக்குது. அதனால உருவாகிற குறை அழுத்தத்தினாலதான் தண்ணீரை உள்ள இழுத்துக்குச்சு. தீ விபத்தப்போ ஊர்ந்துதான் தப்பிக்கணும்னு சொல்றது இதுக்காக தான். ஏன்னா ஆக்சிஜன் எப்போதும் கீழே தான் இருக்கும். அதனால ஊர்ந்து போய் தப்பிக்கிறது நமக்கு வசதியாகவும் மூச்சு விட ஈஸியாகவும் இருக்கும். சரி, இப்போ தெரிஞ்சிடுச்சா உருவத்துல சின்னதா இருக்கிற மெழுகுவர்த்தி எப்படி ரொம்ப நேரம் எரியுதுன்னு? ஜாடிக்குள்ள எரியிற மெழுகுவர்த்தியா இருந்தா உயரமா இருக்கிறது ஒன்னும் அவ்வளவு பெருமையும் இல்ல. அதே போல குள்ளமா இருக்கிறதும் அவ்வளவு மோசமானதும் இல்ல. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து விளையாடுங்க. இந்த கேள்விகளுக்கும் பதில கண்டுபிடிங்க. எல்லா மெழுகுவர்த்தியும் எரிஞ்சதுக்கு அப்புறம் ஜாடிக்குள்ள இருக்கும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு என்ன? எரிதலுக்கு ஆக்சிஜன் தேவை மற்றும் கார்பன் டை ஆக்சைடு எரிதலுக்கு துணை வருவது இல்லை. எரியும் பொழுது 3 மெழுகுவர்த்திகள் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை தோற்றுவிக்கின்றன. இவ்வாறு உருவாகும் கார்பன் டை ஆக்சைடு சூடாக இருக்கும் காரணத்தினால் மேலே செல்கிறது. குளிர்ச்சி அடையும் போது அடர்வு அதிகமாகி கீழே இறங்கும் பொழுது முதலில் அதிக உயரமுள்ள மெழுகுவர்த்தியும், இரண்டாவதாக இடைப்பட்ட உயரமுள்ள மெழுகுவர்த்தியும், மூன்றாவதாக உயரம் குறைவாக உள்ள மெழுகுவர்த்தியும் அணைகின்றது.